ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தே கேம் வித் ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி தே கமிங் வித் ரெக்கமெண்டேஷன்ஸ். There are so many non-doctor doctors or people who don't have any medical knowledge considering themselves as doctors. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அதுன்றது கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரீட்மெண்ட் நம்ம செட் பண்ணணும். ஆல்வேஸ் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து ஆஸ் லெஸ் இன்வேசிவ் as possible தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் மினிமலி இன்வேசிவ், அப்புறம் இன்வேசிவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தே கேம் வித் ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி தே கமிங் வித் ரெக்கமெண்டேஷன்ஸ், பர்டிகுலர்லி ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். பட் இஸ் திஸ் த ரைட் ட்ரெண்ட்? இப்போ நிறைய பேர் தே கமிங் வித் டு த டாக்டர் வித் அ ட்ரீட்மெண்ட் இன் மைண்ட். ட்ரீட்மெண்ட் ஷுட் பி டிசைடட் ஒன்லி ஆஃப்டர் அ ப்ராப்பர் டயக்னோசிஸ். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அதுன்றது கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரீட்மெண்ட் நம்ம செட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம வந்து போனோம்னா இட் டசன்ட் ஒர்க். அண்ட் இது வந்து ட்ரீட்மெண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த ப்ரோக்ரஸ் ஆல்சோ. இப்போ எப்படி இருக்குது, என்ன நடக்க போகுது, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அதில் என்ன ரிசல்ட் வந்தது, அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அது வேறு மாதிரி கண்டினியூ பண்ணுறோம். பத்தலைன்னா அதை திங்ஸ் யூ ஹேவ் டு ஆட். இப்படி தான் ப்ரோக்ரஸ் பொறுத்து தான் போகுது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டை வந்து மனசில் வச்சுட்டு இதுதான் நீங்கள் பண்ணணும், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களே வந்து எடுத்துகிட்டு வராங்க. தட் இஸ் நாட் அ வெரி குட் ட்ரெண்ட் அட் ஆல் அண்ட் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு சில பேர் தான் டாக்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா there are so many non-doctor doctors or people who don't have any medical knowledge considering themselves as doctors or medi-influencers. So இந்த மாதிரி ஒரு கான்செப்டே வந்துருச்சு. பட் தட் இஸ் வெரி வெரி ராங் கான்செப்ட் பிகாஸ் திஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ நான் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்ன, இதுதான் பிரச்சனைப்பா, இதுக்கு இதுதான் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறதோட இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் டு மேக் தம் அன்லர்ன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ வீல் ஹேவ் டு கோ இன் சச் அ வே தட் லெட் த டாக்டர் டயக்னோஸ், let them diagnose whatever problem is, let them diagnose. See, you cannot go and ask some other, இப்போ நியூரோசர்ஜனை எடுத்துகிட்டு நியூரோசர்ஜனை வந்து எனக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்குது சார், பேசாமல் மண்டையை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க சார், உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்க பேசுகிறது இல்லை இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்குறீங்க, அதுக்கு அவர் கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுறாரு. இல்லைனா வந்து அடுத்தது வந்து அவங்க ஸ்கேனு சிடி எதாவது பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் அதுக்கு எதாவது மருந்து மாத்திரை எதாவது தேவைன்னு. அதில் சப்போஸ் கட்டின்னு வந்துச்சு, கட்டினால தான் தலைவலி வரதுனால தான் மண்டையை ஓப்பன் பண்ணுறாங்க. எடுத்தோன்னே எல்லோரும் மண்டையை ஓப்பன் பண்ணி பார்க்குறது இல்லை இல்லையா. ஸோ அது மாதிரி இதுக்குன்னு வந்து there are set of things which we have to do before we go in for a treatment. Always treatmentன்றது வந்து as less invasive as possible தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் மினிமலி இன்வேசிவ், அப்புறம் இன்வேசிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடுத்தோன்னே போய் மண்டையில் ஊசியை ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் மெடிசன்ஸ் தேவை, அதுதான் ஃபஸ்ட்டு. அதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஓகேயா சூப்பர், அப்போ வி கண்டினியூ. இம்ப்ரூவ்மெண்ட் பத்தலையா தென் வி கோ ஃபார் மினிமல் இன்வேசிவ். இதில் தான் நம்ம யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸ் பிஆர்பி ஜிஎஃப்சி இதெல்லாம் வருது. அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம சில பேருக்கு வந்து அது அடுத்ததுன்னு சொல்ல முடியாது, பட் இது ரெண்டும் நம்ம ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது. சில பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும், டிரான்ஸ்பிளான்ட் பக்கமே போக வேண்டியதில்லை. ஸோ இது இப்படி தானே போகணும். இதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இட்ஸ் லைக் யுவர் பேஸ்மெண்ட் இஸ் வெரி வீக், யூஆர் பில்டிங் அ பில்டிங் ஆன் டாப் ஆஃப் தட். பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருந்து பில்டிங் மேலே கட்டிட்டு எவ்வளோ ஃப்ளோர் கட்டிட்டு போனாலும் இட்ஸ் கோயிங் டு கொலாப்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ஃபஸ்ட் ஸ்டெபிலைஸ் த பேஸ்மெண்ட். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டு நான் மீன் பண்ணுறது நம்மளோட கிளினிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிக்வயர்ட் அண்ட் ப்ராப்பர் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் போகும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.